உருட்டையா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது கதைக்கு செல்லலாம். இந்த கதை 1920களில் நடக்கிறது. அப்போது ஒரு பெரிய பங்களா ஒரு இடத்தில் பலான்பூரில் இருந்தது. அதில் அந்த பங்களாவை ஹோட்டலாக மாற்றி அமைக்கும் திட்டம் இருந்தது. அதற்காக ஒரு கட்டிடக்கலை நிபுணர் வரவழைக்கப்பட்டார். மேலாளர் அவரிடம், நீங்கள் இங்கேயே தங்கி வேண்டிய வசதிகளுடன் உங்கள் பணி செய்யலாம் என கூறியிருந்தார். அவருக்கு உதவ பல்வான் என்ற பணியாள் இருந்தார். அன்று இரவே அந்த நிபுணர் தன் பணியை தொடங்கினார். அவர் அந்த கட்டிடத்தின் படம் வரைந்து கொண்டிருந்தார். அப்போது ஏதோ ஒரு ஓசை கேட்டது. அவர் யாரெங்கே என்று மீண்டும் மீண்டும் கேட்டு பார்த்தார். அவர் அந்த ஓசை வந்த திசை நோக்கி அந்த பங்களாவுக்குள் சென்றார். அப்போது அவர் வரைந்து கொண்டிருந்த படத்தின் பக்கம் ஓசை கேட்கவே திரும்பி பார்க்கும்போது மை கொட்டியிருந்தது அந்த படத்தில். அவர் திருப்பி வந்து அதை துடைக்க முயற்சி செய்தார். இப்போது மீண்டும் ஏதோ ஒரு ஒலி கேட்டது. அது அங்கிருந்த மாடிப்படி மேலே கேட்டது. எனவே அவர் யார் அங்கே என கேட்டுக்கொண்டே மெதுவாக அந்த படிக்கட்டு வழியே ஏறி சென்றார். அவ்வாறு பாதி தூரம் ஏறும்போது அந்த மரப்பலகையாலான படிக்கட்டு உடைந்து நடுவில் சிக்கிக்கொண்டார். இப்போது அவர் மேலே பார்க்கும்போது படிக்கட்டின் மேலே இருந்த பெரிய நிலைக்கண்ணாடி விரிசல் விடத் தொடங்கியது. அது உடைந்து நொறுங்கி அப்படியே சிதறி அவர் மேல் வந்து கொட்டியது. அவர் அலறி சாய்ந்தார். மறுநாள் காலையில் பணியால் பல்வான் டீ எடுத்துக்கொண்டு வந்து அவருக்கு கொடுக்க வந்தபோது அந்த நிபுணர் படிக்கட்டில் இறந்து கிடந்ததை கண்டான். அதற்கு பிறகு வேறு ஒரு ஊரில் அர்ஜுன் என்ற இளைஞன் கோவிலுக்கு சென்றான். அவன் அனுமன் பக்தன். அந்த கோவிலில் சென்று அனுமன் சாலி படித்து பிரசாதம் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி தன் வீட்டை நோக்கி வந்தான். அவனுடைய தந்தை அதிகாரமிக்கவர். அவரிடம் நேரமும் 7-8 பேர் பணி செய்து கொண்டிருப்பார்கள். அங்கு வந்து எல்லோருக்கும் அந்த பிரசாதம் கொடுத்துவிட்டு அவன் தன் அறைக்கு சென்றான். அப்போது அருகில் இருந்த ஆலய மணி ஒலி கேட்டது. அவனுடைய காதலி பெயர் லிசா. அவள் ஒரு கிறித்துவ பெண். இருவரும் காதலித்தனர். இவன் இந்து, அவள் கிறித்துவ பெண். அர்ஜுன் ஒரு கடிதம் எழுதினான். லிசாவும் தானும் இங்கிருந்து மும்பைக்கு சென்று திருமணம் செய்து கொள்ளலாம் என்று திட்டமிட்டனர். அந்த கடிதத்தை ஒரு சிறுவன் மூலம் கொடுத்து அனுப்பினான். லிசா தன் வீட்டில் அந்த நேரம் பியானோ வாசித்து கொண்டிருந்தாள். அவள் அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு அதில் எழுதியிருந்தபடி அன்று இரவு தொடங்கும் வேளையில் அவனுக்காக காத்திருந்தாள். அர்ஜுன் ஒரு ஜீப்பில் சென்று லிசாவை நேரில் சந்தித்தான். இருவரும் அந்த ஜீப்பில் ஏறி மும்பைக்கு கிளம்பினர். அப்படி அவர்கள் வரும் வழியில் எதிரில் அர்ஜுனின் தந்தை தன் ஆட்களுடன் கம்புகளுடன் வந்து வழிமறித்தார். அவர் ஆட்களை ஏவி அர்ஜுனை வெளியே இழுத்து போடும்படி கூறினார். அவருக்கு இந்த மத விஷயத்தில் மிகுந்த கட்டாயப்படுத்துவார். அவர் கராரானவர். அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. அவரது ஆட்கள் அர்ஜுனை தாக்க முயன்றனர். இதற்கிடையே லிசாவை அந்த ஜீப்பில் கட்டி அந்த ஜீப்புக்கே தீ வைக்க முயன்றனர். இந்த சண்டை நடைபெறும்போது அர்ஜுன் மற்றவர்களை அந்த கம்பை பிடுங்கி சண்டையிட்டு அவர்களை விரட்டினான். அர்ஜுனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அர்ஜுன் லிசாவை காப்பாற்றி கீழே இறக்கிவிட்டான். அவரது தந்தை, நீ வேறு மதம் கொண்ட பெண்ணை காதலிப்பாக இருந்தால்
நம்ம வீட்டை விட்டு போய்விடு என்றபடி கூறினார். இதில் ஆவேசமடைந்த அர்ஜுன் அதனால் அவனது உறவுகளை விட்டு விடுவதாகவும் அதேபோல் தனக்கு மதம் தேவையில்லை என்றும் கூறிவிட்டு லிசாவை அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டான். அவன் லிசாவை அழைத்து சென்று சிகிச்சை அளித்தான். அதன் பிறகு லிசாவின் பாதுகாப்புக்காக அவளை அழைத்து சென்று பதிவு திருமணம் செய்து கொண்டான். இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அவர்கள் ஒரு புதிய வீட்டுக்கு குடியேறினர். அங்கே உணவு சமைத்து உண்டனர். அர்ஜுன் தனக்கென்று ஒரு பணி செய்யும் அங்கு பணி செய்து வந்தான். அங்கு லிசா உணவு சமைத்து எடுத்து சென்றாள். பிறகு அவனுக்கு ஒரு கடிதம் வந்தது. அவன் அப்ளை செய்திருந்த ஒரு கம்பெனி அவனுக்கு ஆர்டர் கொடுத்திருந்தது. அதை லிசாவிடம் சொல்லி தமக்கு ஒரு நல்ல ஆர்டர் கிடைத்திருக்கிறது என்றும் அதனால் அந்த ஊருக்கு சென்று நாம் பணி செய்யலாம் என கூறி அழைத்து சென்றான். அவன் குதிரை வண்டியில் இருவரும் சென்று அந்த பெரிய பங்களாவை அடைந்தனர். அந்த பங்களா மிக பெரியதாக இருந்தது. அதை அவர்கள் பிரமிப்புடன் பார்த்தனர். அது ஏற்கனவே அங்கு ஆர்கிடெக்ட் இறந்து போன அதே பங்களா தான். அந்த பங்களாவுக்கு சென்றதும் அங்கிருந்த மேலாளர் அவர்களுக்கு அங்கே தங்கிக் கொள்ளும்படியும் எல்லா வசதிகளும் உண்டு எனவும் பணியாளர் இருக்கிறானும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார். அன்று இரவு தூங்கிக் கொண்டிருந்தபோது லிசாவுக்கு ஒரு குரல் கேட்டது. ஒரு ஆண் குரல் ஏதோ அழுவது போல கேட்டது. அவள் அது கொண்டு எழுந்து தயக்கத்துடன் அந்த சத்தம் அந்த திசை நோக்கி நடந்து சென்றாள். அந்த அழுகை சத்தம் மாடியில் கேட்டது. அங்கு அவள் அந்த காரிடார் வழியாக நடந்து சென்றபோது அங்கிருந்த விளக்குகள் ஒன்றொன்றாக அணைந்து விட்டன. திரைச்சீலைகள் காற்றில் அசையத் தொடங்கின. அவள் அருகே இருந்த ஒரு திரைச்சீலையில் யாரோ கடந்து செல்வது போல அசைவு ஏற்பட்டது. அவள் ஏதோ மாடியில் ஒலி கேட்பதை கண்டாள். அவள் அந்த மாடிக்கு சற்று தயங்கி படிக்கட்டு வழியாக மெதுவாக சென்றாள். அப்போது விழித்து எழுந்த அர்ஜுன் அவளை தடுத்து நிறுத்தி, ஏன் இங்கே வந்திருக்கிறாய் என கூறி சத்தம் கேட்கவும், இல்லை அதெல்லாம் இப்போது பழைய வீடு என்பதால் உனக்கு அதை மாதிரி சத்தம் கேட்டிருக்கோம், நீ வந்து தூங்கு என அவளை படுக்க வைத்து விட்டான். காலையில் அர்ஜுன் பணி செய்ய கிளம்பினான். லிசாவிடம் பாய் சொல்லிவிட்டு அவன் கிளம்பினான். லிசா வெளியில் வந்து புல்வெளி பகுதியில் பணியாளன் பல்வான் வேலை செய்து கொண்டிருந்ததை கண்டாள். அவனிடம் அணுகி நேற்று இரவு நடந்த ஒளி சம்பந்தமாக கேட்டது கண்டு அவனிடம் விசாரித்த போது பல்வான் அது பற்றி கூறாமல் மழுப்பிவிட்டான். அர்ஜுன் அந்த பங்களாவின் மேலாளரை சந்தித்து மேற்கொண்டு நடக்க வேண்டியவற்றை பேசினான். இதற்கிடையே லிசா அந்த பங்களாவில் தனியாக இருந்தபோது கதவுகள் கிரீச்சிடும் ஓசை கேட்டது. அந்த கதவு இருந்தபோது இருட்டாக இருந்தது. அவர் ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு அங்கே மேலே சென்றாள். அங்கிருந்த அறையில் ஒரு பெரிய புகைப்படம் இருந்தது. அது ஒரு பெண்ணின் புகைப்படம். அங்கே ஒரு பியானோவும் இருந்தது. இவளுக்கு லிசாவுக்கு பியானோ வாசிக்க தெரியும் என்பதால் அதை வாசிக்க தொடங்கினாள். அப்போது பங்களாவுக்கு வெளியே ஏதோ அமானுஷ்யமான ஒலி கேட்டது. யாரோ அலறுவது போல இருந்தது. லிசா அந்த பங்களாவிலிருந்து வெளியே வந்து பார்த்தாள். தூரத்தில் காடு தெரிந்தது. யாரெங்கே யாரெங்கே என மீண்டும் மீண்டும் கத்தினாள். அங்கே பதில் எதுவும் வரவில்லை. இரவு அர்ஜுன் திரும்பியதும் அவனிடம் லிசா அழுதாள். நடந்ததை கூறினாள். இவர்கள் பேசுவதை பணியாளன் பல்வான் ஒட்டு கேட்டுக்கொண்டிருந்தார். மேலாளரிடம் இது பற்றி பணியால் நேரில் சென்று பேசிய போது அவர் இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என கூறிவிட்டார். மறுநாள் காலையில் அர்ஜுன் பணிக்கு சென்ற பின்னால் லிசா ஒரு குடையை எடுத்துக்கொண்டு வெளியில் நடக்கத் தொடங்கினாள்.
அந்த பெரிய வெளிப்பகுதியில் அவள் நடந்து வந்தாள். அந்த பக்கம் ஏரி எரிந்தது. இந்த ஏரி அருகே அவள் நடந்து வந்தபோது சற்று தூரத்தில் ஒரு சர்ச்சு தெரிந்தது. அதை அருகில் சென்று அவள் பார்க்கும்போது அந்த சர்ச்சின் உயரத்தில் இருந்த சிலுவை சற்று சாய்ந்து இருந்ததை கண்டாள். அவள் காம்பவுண்டுக்கு உட்பகுதியில் பார்த்தபோது அங்கே ஒரு ஃபாதர் வேலை பார்த்து கொண்டிருந்தார், சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அவர் பெயர் ஃபாதர் தாமஸ். அவள் அவரை கூப்பிட்டாள். அவர் அருகில் வந்து விசாரித்தார். தாங்கள் பக்கத்து பங்களாவில் இருப்பதாகவும் தன்னுடைய கணவர் ஒரு ஆர்கிடெக்ட் என்றும் அவள் கூறினாள். அவளுக்கு டீ வழங்கி அவளுக்கு ஆறுதல் சொன்னார். அவர் வீட்டுக்கு கூட்டி வரும்படி அவர் கேட்டார். அவர் இந்து எனவும் தான் கிறிஸ்தவர் எனவும் கூறினார். அவர் அதை கேட்டுக்கொண்டு சரி நான் வந்து பார்க்கிறேன் என கூறியிருந்தார். இதற்கிடையே அர்ஜுன் பங்களாவில் இருந்த அந்த கிரிச்சிட்ட கதவுகளை அகற்றுவதற்கு ஏற்பாடு செய்திருந்தான். மேலும் அந்த மேலிருந்த புகைப்படம் இருந்த அறையில் விளக்குகளை பொருத்தி சுத்தம் செய்து பியானோ எல்லாம் தயார் செய்து வைத்திருந்தான். அன்று இரவு லிசா சோபாவில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். அர்ஜுன் பணி விஷயமாக வெளியில் சென்றிருந்தான். அப்போது அவளுக்கு ஏதோ ஒரு ஒலி கேட்டது. அவள் விழித்து பார்த்தாள். அது ஒரு கிராமஃபோன் இசை தட்டு ஒலிக்கும் ஒலி. அவள் மெதுவாக நடந்து சென்று அந்த கிராமஃபோன் ஊசியை எடுத்து நகர்த்தி வைத்து மீண்டும் நடந்தாள். அப்போது சற்று தூரம் நடக்கும்போதே மீண்டும் அந்த இசைத்தட்டு ஒலிக்கத் தொடங்கியது. அவளுக்கு அவர் இரண்டாவது முறை அந்த ஊசியை எடுத்து நகர்த்தி வைத்துவிட்டாகவும் மீண்டும் ஒலிக்கத் தொடங்கியது. இதனால் குழப்பமாக என்று அவள் பெயரை சொல்லுவது போல கேட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்தால் அலறிக்கொண்டு ஓடினாள். போய் ஒளிந்து கொண்டாள். அவளுக்கு இருக்க இருக்க பயம் தொற்றிக்கொண்டது. அன்று காலையில் வெளியில் ஃபாதரும் லிசா வீட்டுக்கு வந்தார். அவர் வீட்டை பங்களாவை சுற்றி பார்த்தார். அவளுக்கு இருந்த பயத்தை போக்க அவர் புனித நீர் கொண்டு வந்திருந்தார். அதை அங்கு சிலுவைக்குறி போல தெளித்தார். அந்த சிலுவைக்குறி திடீரென்று புகைய தொடங்கியது. அவர் இங்கே ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கிறது, தீய சக்தி இருக்கிறது என கூறினார். அதன் பிறகு அவர் சென்று விட்டார். அன்று இரவு ஃபாதர் தன்னுடைய வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார். கட்டிலில் தூங்கிக் கொண்டிருக்கும்போது அவருக்கு மேல் பொருத்தப்பட்டிருந்த கொசுவலை தானாக கலன்று இறங்கத் தொடங்கியது. அது அப்படியே பொத்தென்று அவர் மீது அந்த கொசுவலை விழுந்து அவர் கழுத்தை நெருக்கத் தொடங்கியது. உடனே தாமஸ் விழித்து கொண்டு எழுந்து துடித்தார். பின்னர் அவர் ஒரு வழியாக அந்த கொசுவலை தூக்கி எறிந்து விட்டார். இதன் பிறகு ஃபாதர் அவருக்கு மேல் இருந்த பிஷப்பை நேரில் சந்தித்து சாத்தான் பற்றி கூறினார். அவர் சாத்தான் இருக்க வாய்ப்புள்ளது என அவரும் கூறினார். ஃபாதர் அவ்வாறு பேசிவிட்டு வரும்போது சோற்றில் மாட்டியிருந்த சிலுவை சாய்ந்திருப்பது போல் தோன்றியது. அதை அவர் நேராக திருப்பி வைத்துவிட்டு நடந்தபோது மீண்டும் அது சாய்வது தெரிந்தது. இதனால் ஏதோ ஒரு தீய சக்தி அங்கு வரத் தொடங்கிவிட்டது புரிந்தது. லிசா தூங்கிக் கொண்டிருந்தாள். அப்போது அவள் எதிரே இருந்த மேஜை மீது இருந்த கண்ணாடி குடுவை கீழே நகன்று விழுந்து சிதறியது. அவள் திடுக்கிட்டு விழித்தாள். அவள் மீது போர்த்தியிருந்த பெட்ஷீட் இழுக்கப்பட்டது. என்ன நடக்கிறது என அவளுக்கு புரியவில்லை. அவள் படுத்திருந்த மரக்கட்டில் பாதியாக அப்படியே உடைந்தது. அவளுக்கு உடம்பு
தூக்கி தூக்கி போட்டது. அவள் ஓடினாள். அப்போது அங்கிருந்த நாற்காலி ஒவ்வொன்றாக பறந்து வந்து அவளை தாக்க முயன்றது. அவள் தப்பி ஓடினாள். இதனால் அந்த அமானுஷ்யம் அவளது காலை பிடித்து இழுக்க முயன்றது. அவள் இழுக்கப்பட்ட அவள் ஒரு வழியாக தப்பினாள். அர்ஜுனிடம் இது பற்றி அவள் கூறினாள், எனக்கு ரொம்பவும் பயமாக இருக்கிறது அப்படின்னு. இதனை கேட்ட அர்ஜுன் பலவானிடம் விசாரித்தான். அவன் டாக்டரை வரவழைத்து பரிசோதனை செய்தார்கள். லிசாவுக்கு அன்று இரவு கட்டிலில் அர்ஜுன் அருகிலேயே படுத்திருந்தான். பாதி நேரத்தில் அவன் விழித்து பார்த்தபோது லிசாவை காணோம். லிசாவை எங்கே என்று லிசா என்னை கூப்பிட்டு கொண்டே அவன் ஓடினான். அப்போது லிசா வலிப்பு வந்து துடித்து கொண்டு வந்தாள். இதனால் அவன் அவளை அமைதிப்படுத்தி படுக்க வைத்தான். இதற்கிடையே ஃபாதரின் உதவியாளர் ஓடி வந்தான். ஃபாதர், இங்கே வந்து பாருங்கள், என்ன நடக்கிறது என கூறிக்கொண்டிருந்தான். ஃபாதர் அவனுடன் சென்று சர்ச்சுக்கு என்ன என்று பார்த்தபோது அங்கே இருந்த ஜீசஸ் சிலையில் கைகளில் இருந்தும் கால்களில் இருந்தும் ரத்தம் வடிவதை கண்டார். இதனால் ஏதோ சாத்தான் தன் வேலையை தொடங்கிவிட்டது என புரிந்து கொண்ட ஃபாதர் பங்களாவிற்கு வந்தார். அவர் பங்களாவிற்கு வந்தபோது அங்கே முன்னால் ஒரு ஆம்புலன்ஸ் நின்று கொண்டிருந்தது. அவர் அர்ஜுனை வந்து சந்தித்தார். அப்போது சாத்தான் பற்றி அவர் கூறினார். டாக்டரும் ஃபாதரும் இது பற்றி பேசினர். டாக்டர், இது வந்து அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த பெண்ணுக்கு மனதில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, அதை சரி செய்ய வேண்டும். அது என்னவென்று அங்கே மருத்துவமனைக்கு கூட்டி சென்று தான் பார்க்க வேண்டும் என கூறினார். ஃபாதர் லிசாவை செக் செய்து பார்த்து ஒரு சிலுவையை அவள் நெற்றியில் வைத்தாள். அந்த சிலுவை அவர் நெற்றியில் வைத்ததும் அவர் திடுக்கிட்டு விழித்தாள். இப்போது ஃபாதர், இவளை நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்வதை விட நாங்கள் பூஜை செய்கிறோம் என கூறினார். அதற்கு டாக்டர் ஒத்துக்கொள்ளவில்லை. இதனால் அர்ஜுன், ஃபாதர் மன்னித்து கொள்ளுங்கள், டாக்டரிடம் பார்த்துவிட்டு பிறகு நம்ம யோசிக்கலாம் என்றார். அதன்படி லிசா ஹாஸ்பிட்டல் அழைத்து செல்லப்பட்டாள். அங்கே அவளை சோதித்து அவளுக்கு குளுக்கோஸ் ஏற்றினர். அர்ஜுன் அருகில் இருந்து பார்த்து கொண்டான். அவன் கண்ணு அயர்ந்து இருந்த நேரத்தில் அந்த குளுக்கோஸ் பாட்டிலில் இரத்தம் உள்ளே ஏறத் தொடங்கியது. அவள் உடம்பு உதறல் எடுக்கத் தொடங்கியது. உடனே விழித்த அர்ஜுன் டாக்டரை அழைத்தான். சீக்கிரம் பாருங்கள் நர்ஸ், டாக்டர் சீக்கிரம் வாங்க என கூப்பிட்டு ஓடி வந்து பார்த்தாள். அவள் லிசா எழுந்து உட்கார்ந்தவள் ஆண் குரலில் டாக்டரை மிரட்டினாள். அனைவருக்கும் பதட்டம் ஏற்றது. எல்லோரும் அவளையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அர்ஜுனுக்கு இப்போது அவன் வணங்கும் அனுமன் நினைவு வந்தது. அவன் இதற்காக சர்ச்சு சென்று ஃபாதருடன் சந்தித்தான். நடந்த வழி பற்றி கூறினான். ஃபாதர் மீண்டும் வந்தார். லிசா பெட்டில் படுத்திருந்தாள். ஃபாதர் கையில் ஒரு பைபிள் கொண்டிருந்தார். அதை கொண்டு வந்து கண்ணு மூடியிருந்த லிசா அருகில் நின்று வாசிக்கத் தொடங்கினார். அவர் ஆவேசமாக பைபிளில் குறிப்பிட்டிருந்தவற்றை, அந்த தோத்திரங்களை சொல்லிக்கிட்டு இருந்தார். இதனால் திடீரென்று விழித்த லிசா ஆவேசமானாள். அவள் முகம் மாறியது. அவளுக்குள் இன்னொரு ஆன்மா இருப்பது தெரிந்தது. அவளுக்குள் இரட்டை ஆன்மா இருப்பது இப்போது புரிந்தது. அர்ஜுன் இதனால் பல்வானை பிடித்து விசாரித்தான். அவன் தன்னுடைய மேலாளருக்குத்தான் தெரியும், நீங்கள் அவரிடம் கேட்டு பாருங்கள் என கூறிவிட்டான். அதனால் அர்ஜுன் நேரில் சென்று மேலாளரை உலுக்கினான். அவர், இது விஷயமாக ராதாவுக்குத்தான் தெரியும், அந்த அம்மாவை சென்று பாருங்கள் என அவர் கூறினார். இந்த பங்களாவில் இருந்தவர் ராதா, அவரை கேட்டு பாருங்கள் என கூறினார். அவர் சொன்ன ஊருக்கு ரயிலில் அர்ஜுன் கிளம்பி சென்றான். அங்கே சென்று ஒரு குதிரை வண்டியில் சென்று ராதா இருந்த தெருவுக்கு வந்தான். அங்கே விசாரித்து
ராதாவை சந்திக்க முயன்றான். ராதா தற்போது வயதாகி ஒரு இடத்தில் பானை வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். அவரிடம் சென்று அர்ஜுன் வேண்டிக் கொண்டான். அங்கு நடந்தது என்ன என கேட்டாள். அப்போது ராதா அம்மாள் கதை சொன்னாள். ராதாவுக்கு அக்காவாக காயத்ரி இருந்தாள். காயத்ரி நன்கு படம் வரைவாள். அவள் அந்த பங்களாவில் காயத்ரியும் ராதாவும் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பாட்டி இருந்தார். அங்கு பாட்டி அவர்கள் இருவருக்கும் பணிவிடை செய்து கொண்டு உணவு சமைத்து பரிமாறிக்கொண்டிருந்தார். அப்படி இருந்த காலத்தில் அந்த பங்களாவிற்கு வெளியே தூரத்தில் காட்டுப்பகுதியில் ஏதோ ஒரு அலறல் சத்தம் கேட்டது. அது ஒரு ஆணின் குரல். எல்லோரும் விழித்தனர். என்னவென்று வெளியில் வந்து பார்த்தனர். பாட்டி விளக்குடன் சென்று காட்டுக்குள் யார் அங்கே என கேட்டுக்கொண்டே சென்றாள். காயத்ரியும் ராதாவும் பின்னால் சென்றனர். அங்கே ஒரு மரத்துக்கு பின்னால் ஒரு ஆண் இருந்தான், இளைஞன். அவன் காயம்பட்டு துடித்திருந்தான். இதை கண்ட பாட்டி அவனை வீட்டிற்கு அழைத்து வந்து சிகிச்சை அளிக்கத் தொடங்கினாள். அவன் ஒரு 2 நாட்கள் அங்கு தங்கியிருந்தான். இதற்கிடையே காயத்ரி அவ்வப்போது பியானோ வாசிக் கொண்டிருந்தாள். இதற்கிடையே அவங்க வீட்டுக்கு ஒரு கடிதம் வந்தது. காயத்ரி அந்த கடிதத்தை வாங்கி பாட்டி அம்மாளிடம் சத்தமாக படித்து காண்பித்தாள். தங்களுடைய ராஜா வந்து மீண்டும் விரைவில் இங்கு வரப்போவது குறித்து அதில் எழுதியிருந்தது. இதை மாலிக் ஒட்டு கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் அப்போதைய இந்திய அரசுக்கு எதிராக பிரிட்டிஷ் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. இது கண்ட மாலிக் அவன் ஒரு உளவாளியாக இருந்தான். மாலிக் அந்த பிரிட்டிஷாருக்கு இந்த தகவலை சொல்ல விரும்பினான். அன்று இரவு அவனுடைய அறையில் இருந்த விளக்கு அணைந்து எரிந்தது. கீழே இருந்த பாட்டி இதை கவனித்தாள். காட்டுப்பக்கம் திரும்பி ஜன்னல் வழியாக பார்த்தபோது அங்கும் ஒரு விளக்கு எரிந்து அணைவதைக் கண்டாள். சற்று நேரத்தில் மாலிக் மெல்ல நடந்து அந்த காட்டுக்கு சென்றான். பாட்டியும் ரகசியமாக பின்தொடர்ந்தாள். அங்கே பிரிட்டிஷ் படையைச் சேர்ந்த 2 காட்டுக்குள் வந்திருந்தனர். அவர்களும் மாலிக்கும் சந்தித்து பேசிக்கொண்டனர். ராஜா இங்கே வருவது பற்றி மாலிக் அவர்களிடம் சொல்லியிருந்தான். பேசிவிட்டு அவன் திருப்பி வந்தான். வீட்டுக்கு அவன் வந்தபோது பாட்டி தங்களிடமிருந்த துப்பாக்கியை அவனை நோக்கி நீட்டி, நீ யார், பிரிட்டிஷுக்கு உளவாளியா என்றபடி அவனை நோக்கி மிரட்டினாள். ஆனால் அதற்கு பிறகு பாட்டியின் உடல் வெளியே கிணற்றுக்குள் மிதந்தது. பாட்டியை தேடிய காயத்ரியும் ராதாவும் பாட்டி கிணற்றில் செத்து மிதப்பதை கண்டனர். மாலிக்கிடம் இது பற்றி கேட்டபோது, பாட்டி வெளியே போனார், எனக்கு தெரியாதே என சொல்லிவிட்டான். இதனால் அவர்கள் குழப்பத்தில் இருந்தனர். என்னவென்று தெரிந்து கொள்ள விரும்பினர். இதற்கிடையே அவர்கள் வெளியில் வந்து அவன் வெளியில் சென்றிருந்த நேரத்தில் அவனுடைய பையை காயத்ரி சோதனையிட்டாள். அதில் அவனை பற்றிய ரகசியங்கள் தெரிந்தன. அவன் ஒரு உளவாளி என்பது தெரிந்தது. நாட்டின் தேச துரோகி என அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இதனால் காயத்ரியும் ராதாவும் வெளியில் ஓடினார்கள். இந்த விஷயத்தை ராஜாவின் ஆட்களிடம் தெரிவிக்க அவர்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். அருகில் அந்த ஏரிக்கு அருகே ஓடும்போது காயத்ரி ராதாவை நிப்பாட்டினாள். நிறுத்தி அவளிடம் அந்த கடிதத்தை கொடுத்து, ராதா நீ மட்டும் சென்று கொடு, நான் இவனை இங்கேயே நிறுத்தி வைக்கிறேன் என கூறினாள். சரி என ராதாவை மட்டும் ஓடினாள். திரும்பி வந்த காயத்ரி அவனை அங்கேயே நிறுத்தி வைக்க முயன்று பியானோ வாசித்து அவனை மயக்க முயன்றாள். இதே நேரத்தில் காட்டுப்பகுதியில் சிக்னல் ஒளி வருவதை கண்டு காயத்ரி அவனுக்கு அது தெரியாமல் இருக்க அவனை தன்னுடைய அறைக்குள் செல்லச் சொல்லி கதவை மூடிக்கொண்டாள். அங்கு அவள் தன்னையே இழந்து விட்டாள். இதனால் அவன் மாலிக் அங்கேயே படுத்து தூங்கிவிட்டான். மாளிகைக்கு வந்து சேர்ந்த ராஜாவின் ஆட்கள்
அவனை கண்டுபிடித்து அவன் தப்பி ஓட முயலவும் அவனை பிடித்து அங்கேயே அந்த அறையிலேயே தூக்கில் போட்டனர். அப்போது அவன் சபதமிட்டான், என்னை காட்டி கொடுத்த உன்னை நான் விடமாட்டேன், நீ மறுபிறவி எடுத்தாலும் உன்னை பழி வாங்குவேன் என கூறி அந்த தூக்கில் இறந்து விட்டான். அவனுடைய ஆவிதான் தற்போது அங்கே இருக்கிறது. காயத்ரி தான் தற்போது லிசாவாக பிறந்திருக்கிறாள். இதை லிசா இன்னும் புரியவில்லை. இதற்கிடையே பிஷப் பேயோட்டுவது சம்பந்தமாக ஃபாதருக்கு அனுமதிக்கவில்லை. ஃபாதர் அந்த சாத்தானை எப்படியாவது வெளியேற்ற வேண்டும், அவள் உடம்புக்குள் இருக்கிறது, நாட்கள் தாண்டினால் அது அவளுக்கு ஆபத்து என எவ்வளவோ கூறினார். ஆனால் பிஷப் அதுக்கு நமக்கு அனுமதி இல்லை என கூறிவிட்டார். ஃபாதர் தானாக ஒரு முடிவு எடுத்தார். எப்படியாவது லிசாவை காக்க வேண்டும் என அர்ஜுனிடம் வந்து தூங்கிக் கொண்டிருந்த லிசாவின் இரு கைகளையும் கட்டிலின் இருபுறமும் பலவான் மூலம் கட்டினார்கள். விழித்து எழுந்த லிசா கட்டுக்களை அறுத்தெறிந்தாள். அவள் ஓடிப்போய் ஜன்னல் வழியை குதித்து வராண்டா பக்கம் சென்றாள். அவள் அங்கும் இங்கும் ஓடி அட்டகாசம் செய்தாள். ஃபாதர் தாமஸ் அருகே செல்ல முயல, அப்போது அவர் அங்கிருந்த கண்ணாடியில் பார்க்கும்போது அவரது பின்புறம் தெரிந்தது. இது அவருக்கே குழப்பம் உண்டானது. என்ன நடக்கிறது என அவர் பார்க்கும்போது அவர் கழுத்தில் அணிந்திருந்த சிலுவையுடன் கூடிய அந்த துண்டு காணும். அதற்கு பதில் பாம்பு இருக்கவும் அவர் பதறிப்போய் பாம்பு என நினைத்து அந்த துண்டை தூக்கி எறிந்து விட்டார். அந்த துண்டை தூக்கி எறிந்ததால் அவருக்கு இருந்த சக்தி குறைந்து விட்டதாக அவர் நினைத்தார். அவரை நோக்கி தூக்கி அடித்த அந்த ஆன்மாவின் சக்தி அவரது நெஞ்சில் நீண்ட ஈட்டியால் குத்திவிட்டது. இப்போது அவர் துடித்து கொண்டிருந்தார். அங்கே ஓடிச் சென்ற அர்ஜுன், உயிர் போகும் நிலையில் இருந்த தாமஸ் தன்னுடைய தொண்டை மட்டும் தன்னுடைய ஜீசையை மட்டும் தன்னிடம் எடுத்து கொடுக்கும்படி கேட்டார். அர்ஜுன் அவ்வாறே அந்த தொண்டை எடுத்து அவரிடம் கொடுக்க அவர் உயிர் பிரிந்து விட்டது. இப்போது லிசாவை காப்பாற்ற அர்ஜுனுக்கு வேறு வழி இல்லை. லிசா அந்தரத்தில் மிதக்கத் தொடங்கினாள். படிக்கட்டில் குதித்து இறங்கி வந்தாள். சிரித்தாள், அழுதாள், பறந்தாள், தூணின் மேலே சென்றாள். அவளுக்குள் இருந்த இரட்டை ஆத்மா மாறி மாறி வழிபட்டு கொண்டிருந்தது. அர்ஜுன் அனுமன்சாலி அவனுக்கு நினைவு வந்தது. அவன் மெதுவாக லிசாவின் அருகே வந்து அவளை பின்புறமாக பிடித்து கொண்டான். அவளது காதருகே சென்று அனுமன்சாலியை சத்தமாக சொல்லத் தொடங்கினாள். அவள் அதை கேட்க கேட்க பதறத் தொடங்கினாள். அவள் பறக்க முயன்றவளை அவன் கால்களை பிடித்து இழுத்தான். விடாமல் அனுமன்சாலி சொன்னான். இப்போது மாலிக்கின் உருவம் லிசாவின் முகத்தில் வந்து சென்றது. அவளது காயத்ரி படத்தின் முன்பு லிசாவை தற்போது அர்ஜுன் பிடித்து நிப்பாட்டி வைத்திருந்தான். அங்கே தொடர்ந்து அவன் அனுமன்சாலி சொல்ல அவள் அயர்ந்து மயங்கிவிட்டாள். அங்கே ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டது போல, ஏதோ ஒரு சக்தி அகன்று சென்றது போல ஒரு சம்பவம் நடந்தது. அதனால் அந்த மாலிக்கின் ஆன்மா விலகிவிட்டது. மறுநாள் காலையில் காயத்ரியின் படம், அந்த பெரிய படம் பங்களாவிலிருந்து அகற்றப்பட்டது. இதை கண்டு லிசாவும் மகிழ்ச்சியானாள். அர்ஜுனும் லிசாவும் இதற்கு பிறகு மகிழ்ச்சியாக இருந்தார்கள். உருட்டு தொடரும்.